வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். லாஸ்ட் வீடியோ போட்டதுக்கே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டு. ஸோ எப்படி அப்படின்னம்னா, இப்போ ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு அமௌண்ட் சொல்கிறாரு அப்படின்னம்னா, அது முழுக்க அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தின் பேரில் தான் அவர் வந்து அந்த அமௌண்ட்டை சொல்கிறாரு. பட் ஆக்சுவலாக எப்படி அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிளைண்ட்டு கூட உட்காந்து ஒரு 3 டிஸ்கஷனை வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ பண்ணும்போது தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை பொறுத்து அவங்களோட எதிர்பார்ப்புக்கு தகுந்தாப்பில் நம்ம பிளானை போட்டதுக்கப்புறம் அந்த பிளானை வச்சு நம்ம ஒரு டீட்டெயில் எஸ்டிமேஷன் போட்டு அந்த பில்டிங் முழுசாக முடியறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும், அந்த பட்ஜெட்டு பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன காஸ்ட் வருது அப்படிங்கிறத வச்சு தான் பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு அதை நம்ம சொல்ல முடியும். ஸோ ஒருத்தங்க சொல்கிறாங்க 1500 பண்ணிடுவாங்க, 1400 சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அது முழுக்க அவங்களோட அனுபவத்தில் தான். இப்போ நம்ம வீடு கட்டும்போது ஏன்னா எல்லா வீட்லேயுமே நடக்கிறது தான், சில ஆல்ட்ரேஷன் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து திடீர்னு பாத்ரூம் சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ணுங்கள், இல்லை கம்மியாக இருக்குது எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்க அப்படின்னம்னா ஸோ அது பிரிக் ஒர்க்கும் மாறும், பிரிக் ஒர்க்கு நம்பர் ஆஃப் பிரிக்ஸும் மாறும், கலவையோட காஸ்ட் அதிகமாகும், டைல்ஸ் நம்ம லே பண்ணுறதும் அதிகமாகும். ஸோ அப்போ முன்னாடி அவங்க ப்ரீ பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி பில்டிங் பண்ணியிருப்பாங்க, இதே ஸ்கொயர் ஃபீட் தான், எல்லாருமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இந்த காஸ்ட்டை சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு சிட்டிங் உட்கார்றவங்களுக்கு. பட் நம்ம ஒரு மாஸ் காங்கிரீட் பண்ணுறோம், மாஸ் பட்ஜெட்டில் ஒரு பில்டிங் பண்ணுறோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக 1 அல்லது ஒரு 3 தடவையாக சிட்டிங் உட்காந்து நாம் டீட்டெயில்டாக கேட்டு நம்ம கிளைண்ட் சைடு என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறோம், எதிர்பார்க்குறோம், அது எல்லாத்தையுமே இன்ஜினியருக்கு புரிய வச்சு அதோடு சேர்த்து நம்ம பட்ஜெட்டை சொன்னால் தான் எக்ஸாக்டாக ஒரு தொந்தரவு இல்லாமல் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு பில்டிங் கட்டி முடிக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் நாங்கள் 2 விதமான எஸ்டிமேஷன். ஒன்று வந்து டீட்டெயில்டாக போட்டு எவ்வளோ சிஎஃப்டி, எவ்வளோ வால்யூம் வருது, பெர் வால்யூம் எவ்வளவு காஸ்ட்டு, அந்த காஸ்ட் கூட மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ பட்ஜெட் ஆகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி எஸ்டிமேஷன் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், இன்னைக்கு கொஞ்சம் குயிக்காக நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு 1500 1420 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம். ஸோ அதுக்கு வந்து 12 காலம் வருது. அப்போ அந்த 12 காலத்துக்கு எர்த்குவேக் எக்ஸ்கவேஷன் பண்ணுறாங்க. 9 இன்ச்சுக்கு 1.25 அடிக்கு நம்ம பண்ணுறோம். ஸோ அதனுடைய லென்த்து, வித்து அண்ட் தென் டெப்த்து இதை நம்ம போட்டுருவோம். இது நீங்கள் எஸ்டிமேஷன் இதர் நம்ம லாங் கால், ஷார்ட் கால், இல்லைன்னா சென்ட்ரல் லைன் மெத்தட், இந்த 2 மெத்தடில் எது உங்களுக்கு பெட்டர் ப்ராக்டிஸில் இருக்கோ அதன்படி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ சைஸை டிபெண்டில் நம்ம வால்யூமை கால்குலேட் பண்ணிடுறோம். ஸோ இதை நம்ம 3 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 150 வரும். அது கூட 12 மல்டிப்ளை பண்ணால் 1800 குவான்டிட்டி வருது. சிஎஃப்டி இன் யூனிட்டில் எர்த்குவேக் எக்ஸ்கவேஷன் நம்ம குழி எடுக்கிறதுக்கு வந்து 1800 சிஎஃப்டி தேவைப்படுறது. அடுத்து பிசிசி போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் 12 இடத்துல நம்ம போடுவோம். காலம் பேசஸ் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னங்காட்டி காலம் போட்டு தான் நம்ம போடுறோம். ஸோ த்ரூ அவுட் தி ரோட் பீரிங் மாதிரி எடுக்கல. ஸோ அப்போ பிசிசி போடுறோம் அப்படிங்கும்போது அதை 5 போடுவோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 இன்ச்சு திக்னஸில் போடுறோம் அப்படிங்கும்போது 12 நம்பர்ஸ்க்கு நம்ம போடுறோம் அப்படிங்கும்போது அதனுடைய வால்யூமை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 75 சிஎஃப்டி வருது. அதுக்கப்புறம் ஃபூட்டிங் காங்கிரீட் போடுறோம். ஃபூட்டிங் இது காலம் 1 நாங்கள் ஒரு நேம் வச்சுக்குவோம், டெர்மினாலஜி. ஸோ காலம் 1 ஒரு காலத்துக்கு என்ன வருதோ அதே தான் 12க்கும், அதனால் வர்ற வால்யூம் கூட 12 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைச்சிருது. ஸோ ஃபூட்டிங் காங்கிரீட் 375 சிஎஃப்டி. இதே ஷட்டரிங் எல்லாமே நான் ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்லுவோம். ஸோ ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்கிறது எல்லாத்துக்குமே நம்ம போட்டுக்கிறோம். காலத்துக்கு வந்து ஷட்டரிங் பண்ணுறது எல்லாமே ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்கிறங்காட்டி அது நம்ம போட்டுக்கிறோம் 300 ஸ்கொயர் ஃபீட். அண்ட் தென் காலம் காங்கிரீட்டிங் பண்ணுறது வந்து நமக்கு 208 கியூபிக் ஃபீட் வந்துருக்குது. காலம் ஷட்டரிங்க்கு நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் தான் சொல்லுவோம். ஸோ 888 ஸ்கொயர் ஃபீட்டு. நெக்ஸ்ட்டு சாயில் ரீஃபில்லிங். ஸோ சாயில் ரீஃபில்லிங் அண்ட் தென் கன்சால்டேஷன் இது எல்லாமே பண்ணுவோம். ஸோ எர்த் ஒர்க்குக்கு நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வருது, அதில் டிடக்ஷனில் எது இப்போ பிசிசி திக்னஸ்லாம் இருக்கலாம், இல்லை ஃபூட்டிங் காங்கிரீட்டாக இருக்கலாம், இது எல்லாமே நமக்கு டிடக்ஷனு. நெக்ஸ்ட்டு காலம் வந்து நம்ம போட்டிருக்கிற அந்த ஸ்பேஸிங்கு நமக்கு டிடக்ஷனு. ஸோ அது எல்லாமே டோட்டல் வால்யூம் கூட நம்ம டிடக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு 1300 சிஎஃப்டி வருது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து பிசிசி பிளிந்த் பீம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பிசிசி பண்ணுவோம். ஸோ மெயின் வாலுக்கு நம்ம போடுறோம், எவ்வளோ லென்த் வருது, நெக்ஸ்ட்டு அதனுடைய திக்னஸ்ஸு அண்ட் தென் டெப்த்து, இதை வச்சு வால்யூம் போட்டுறோம், 32 சிஎஃப்டி வருது. நெக்ஸ்ட்டு பிளிந்த் பீம் போடுறோம், ஒரு அடி பீம் போட்டுருவோம் 3/4 இன்ச்சு வித்துக்கு. ஸோ அது டோட்டல் லென்த்துக்குமே நம்ம 174 லென்த்துக்குமே போடும்போது நமக்கு 130 கியூபிக் ஃபீட் வருது. நெக்ஸ்ட்டு அந்த பிளிந்த் பீமுக்கு சைட் செட்டரிங் பண்ணுறது நமக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் சொல்லுவோம். ஸோ அது 348 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து பிரிக் ஒர்க்கு அப் டு பேஸ்மெண்ட் வரைக்கும் மட்டும் பிரிக் ஒர்க்கு இவங்க சாலிட் பிளாக் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இது வந்து 261 கியூபிக் ஃபீட் வருது. நெக்ஸ்ட்டு திருப்பி சாயில் ஃபில்லிங். இப்போ பேஸ்மெண்ட் வரைக்கும் நம்ம எழுப்பிட்டோம்னா மீதி இருக்கிற அந்த ரூமுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம சாயில் ரீஃபில் பண்ணுவோம். ஸோ ரீஃபில் பண்ணுறது ஒவ்வொரு ரூமுக்கு தகுந்தாப்புல நேம் கொடுத்து தனியாக அதனுடைய சைஸை பொறுத்தே எவ்வளோ திக்னஸ்க்கு ரீஃபில் பண்ணுறோமோ அந்த இதை போட்டு எஸ்டிமேஷன் போட்டிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் மாஸ்டர் பெட்ரூம் போடுறோம் அப்படின்னோம்னா
நம்ம 9.5 போட்டிருக்கோம், ஃபீட் எல்லாமே ஃபீட்டு. நெக்ஸ்ட் அடுத்து 15.5, அடுத்து 2.25 அடிக்கு போட்டோம்னா நமக்கு மொத்தம் எல்லா ரூமுக்கான ரீஃபில்லிங் போட்டோம்னா 2157 வருது. ஸோ கியூபிக் ஃபீட். நெக்ஸ்ட்டு பிசிசி. ஸோ ஃப்ளோரிங்கான பிசிசி போட்டுறது, அதே டைமென்ஷன் தான் வரும். ஸோ திக்னஸ் மட்டும் மாறும், அதுக்கான கியூபிக் ஃபீட் போட்டுடுறாங்க. நெக்ஸ்ட்டு சாலிட் பிளாக் ஒர்க்குங்க. சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு கீழே இருக்கிறது எல்லாமே சப்ஸ்ட்ரக்சர், நெக்ஸ்ட்டு எபோவ் எர்த்து சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே சூப்பர் ஸ்ட்ரக்சர். ஸோ அது கட்டுறதுக்கு சாலிட் பிளாக் யூஸ் பண்ணி தான் கட்டுச்சு. ஸோ அதுக்கான எஸ்டிமேஷன் போட்டிருக்கிறது. ஸோ 1569 ஸ்கொயர் ஃபீட்டு. நெக்ஸ்ட் அதில் வர்ற டிடக்ஷன்ஸு எல்லாத்தையும் போக போட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சில்லர் காங்கிரீட்டு. ஸோ விண்டோவுக்கு நாம் சில் லெவல் நம்ம கொடுப்போம். ஸோ அதில் ஒரு காங்கிரீட் லேயருக்கு என்ன ரன்னிங் ஃபீட், இதெல்லாமே ரன்னிங் ஃபீட்டில் சொல்லுவோம். ஸோ 177. நெக்ஸ்ட்டு லிண்டல் மட்டும் அது வந்து 47 கியூபிக் ஃபீட்டு. ஸோ லிண்டல் சட்ரிங்கு அது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்லுவோம். ஸோ டிடக்ஷன் எல்லாம் போக 403 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஸோ ரூஃப் பீம் ஸ்லாபு சட்ரிங்கு அதுக்கானது வந்து நம்ம பார்த்தோம்னா ஸோ 1768 ஸ்கொயர் ஃபீட் வர்றது. நெக்ஸ்ட்டு சீலிங் பிளாஸ்டிங் எல்லாமே நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்லுவோம். சீலிங்கு பீமுக்கு எல்லாத்துக்கும் பிளாஸ்டிங் பண்ணுறது 1447 ஸ்கொயர் ஃபீட்டு. நெக்ஸ்ட்டு இன்னர் வால் பிளாஸ்டிங்கு அதுக்கான டிடக்ஷன்லாம் போக 2892 ஸ்கொயர் ஃபீட் வருது. இதே மாதிரி அவுட்ரு வால் பிளாஸ்டிங்கு 2866 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் ஃபினிஷிங் டைல்ஸை யூஸ் பண்ணி அது இண்டிவிஜுவல் ரூம் சைஸ் டிபெண்ட்லேயே நம்ம போட்டுடலாம், 990. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து வால் டைல்ஸு. ஸோ வால் டைல்ஸு கிச்சனுக்கும் டாய்லெட்டுக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ டோட்டல் வந்து 366. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ப்ளம்பிங்கு, டோர் ஃபிக்ஸிங்கு, விண்டோஸு இது எல்லாத்தையுமே போட்டிருக்கிறது. ஸோ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருது அப்படிங்கிறது. யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னோம்னா அது ஒரு 7 நம்பரு, 2 வென்டிலேட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 120 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலுக்காக நாம் டீட்டெயில்டான ஒரு எஸ்டிமேஷனை போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் வித் இன்க்ளூடிங் ஒயிட் வாஷ் வரைக்கும். ஸோ இன்னும் காஸ்ட் ரைட் நாம் போட்டோடனே ஒவ்வொரு ஒர்க் ஐட்டம் ஆஃப் ஒர்க்குக்கான ஹெட்டிங்ஸை கொடுத்து அதுக்கான குவான்டிட்டி எவ்வளோ வருது, ஸோ அந்த குவான்டிட்டிக்கான யூனிட் என்ன சிஎஃப்டி, ஒரு சிஎஃப்டிக்கு என்ன ரேட்டு 7 ரூபா அப்படின்னம்னா டோட்டல் குவான்டிட்டி கூட மல்டிப்ளை பண்ணால் 12600 ரூபாய் எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷனுக்கு மட்டும் வருது. இதே பிசிசிக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 75 நமக்கு வருது பிசிசி. ஸோ ஒரு சிஎஃப்டிக்கு 118 ரூபா. அப்போ நமக்கு மொத்தமாக 2 மல்டிப்ளை பண்ணும்போது 8850 ரூபா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறது, டீட்டெயில்டு எஸ்டிமேஷன் போடுறது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம இந்த மாதிரி டீட்டெயில்டு எஸ்டிமேஷன் போடும்போது டோட்டலாக இந்த வீட்டுக்கான பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ டோட்டலாக நம்ம அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 19,22,136 ரூபா வருதுங்க. இது ரவுண்ட் ஃபிகராக 19,23,000 போட்டிருக்கோம். ஸோ நமக்கு தெரியும் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1400. ஸோ இது வந்து இன்க்ளூடிங் வந்து ஸ்டேர் கேஸி சேர்த்து. அப்போ வேறு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டோட்டல் அமௌண்ட்டு டிவைடட் பை 1400 போட்டோம்னா 1373, 1380 இல்லைன்னா 1400 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சம் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க 1400 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட். ஏன்னா இது சாலிடு பிளாக்கை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்காட்டி, இதே பிரிக் ஒர்க்கை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்காட்டி ரேட்டு நமக்கு மாறுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.